நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி ஒவ்வொரு நாட்டிலும் அமானுஷ்ய கதைகள் இருக்குது. தற்போதும் கூட ஜப்பானிய நாட்டு மக்கள்கிட்ட குச்சிஷா கொன்னான்னு பேர் சொன்னால் போதும் மிரளுவாங்க, நடுநடுங்கி போயிடுவாங்க. 1700 ஜப்பான் நாட்டில் கொச்சிஷா கொன்னான்னு சொல்லிட்டு ஒரு அழகான பெண்மணி இருந்தாங்க. இவங்களுக்கு வயது 25 இருக்குங்க. ஜப்பான் நாட்டை பொறுத்தவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் ஆண் நபர் ஒரு வீரமானவனாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்ட வீரமான ஒரு நபரை தான் இந்த அழகிய பெண்மணியான கொச்சிஷா கொன்னாக்கு தேர்ந்தெடுத்து திருமணம் செஞ்சு வச்சாங்க. 2 பேருக்கும் திருமண வாழ்க்கை நல்லா தான் போயிட்டுருக்குங்க. அப்போது இந்த கொச்சிஷா கொன்னாவின் கணவருக்கு இந்த பெண்மணி மேலே எப்போவுமே சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குங்க. இவ இவ்வளவு அழகாக இருக்கா, கண்டிப்பாக நம்மளை விட்டுட்டு போயிடுவா, இல்லைனா வேறு ஒரு ஆணோட தொடர்பில் இருப்பான்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு. அதே போல் கொச்சிஷா கொன்னா காலையில் தூங்கி எழுந்ததும் முகம் கழுவிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று தன்னோட முகத்தை அழகை ரசித்து பார்ப்பா. தன்னோட கணவரையும் கூப்பிட்டு நான் அழகாக இருக்கேனா அப்படின்னு அடிக்கடி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறா. கணவரும் காலையில் எழுந்ததும் நீ அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு தான் அடுத்த வேலையை ஆரம்பிப்பாராம். கொச்சிஷா கொன்னா மேலே அழகின் காரணமாக எப்போவுமே சந்தேகம் இருக்குது கணவருக்கு. இப்படியே வாழ்க்கை போயிட்டுருக்கு. இவங்க இருவருக்கும் குழந்தைகள் கிடையாது. அந்த காலகட்டத்தில் ஜப்பானை ஆண்டு கொண்டிருந்த மன்னர் நாட்டு மக்கள்கிட்ட ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாருன்னு பார்த்தா, பக்கத்து நாட்டு மன்னன் நம் நாட்டின் மேல் போர் தொடுத்து வராங்க. ஸோ வீட்டுக்கு ஒரு ஆண்மகன் நம் நாட்டை பாதுகாக்க எல்லைக்கு வரணும்னு சொல்கிறாங்க. கொச்சிஷா கொன்னாவின் கணவருக்கு போருக்கு கிளம்புறதுக்கு அறிவிப்பு வந்திருக்கு. அவரும் போருக்கு போக தயாராகிறார். ஆனாலும் அவர் மனசுக்குள்ள ஒரு எண்ணம், நம்ம வேற போருக்கு போகிறோம், இவ வேற வீட்டில் தனியாக இருக்கா, போர் முடிய எத்தனை மாதங்கள் ஆகுமோ தெரியலை, அதுவரை இவ இப்படியே இருப்பாளா இல்லை வேறு எதுவும் ஆண்களோடு தொடர்பில் இருப்பாளான்னு ஒரு சந்தேகத்தோட போருக்கு கிளம்பி போகிறாரு. போர்க்களம் போன கணவர் 6 மாத காலமாக அங்கேயே இருக்கார். வீட்டுக்கு வர முடியலை, வரவும் கூடாது. கடைசியாக 6வது மாதங்கள் முடிந்த பின்பு 2 நாட்டுக்கும் இருந்த போர் முடியுதுங்க. இந்த போரில் கொச்சிஷா கொன்னாவின் கணவர் போர் தளத்தில் செயல்பட்டதை பார்த்து அந்நாட்டு மன்னன் கொச்சிஷா கொன்னாவின் கணவரை தளபதியாக அறிவிக்கிறாங்க. சாதாரணமாக இருந்த கொச்சிஷா கொன்னாவின் கணவர் அந்த நாட்டின் தளபதியாக மாறுறாங்க. ஒரு காலகட்டத்துக்கு மேலே அந்த நாட்டில் உள்ள பெண்மணியை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறாரு தளபதியின் நண்பர். அந்த பெண்மணிக்கிட்ட போய் நீங்கள் எல்லா விதமாகவும் சந்தோஷமாக இருந்தால் இந்த தளபதிக்கான வெற்றி இன்னும் திருப்தியாக இருக்கும்னு சொல்கிறாரு சிரிச்சுக்கிட்டே. அதற்கு தளபதியோ நான் ஏற்கனவே சொன்னது தான், என்னோடய மனைவி ரொம்ப அழகு, அவளை விட இந்த உலகத்தில் இன்னொருத்தி இருக்காளா அழகா, வாங்க போய் பார்க்கலான்னு கிளம்புறாங்க வண்டி எடுத்துகிட்டு. அந்த நண்பன் கூட்டிகிட்டு போகிற வழிப்பாதை எல்லாமே தன் வீட்டுக்கு போகிற வழிப்பாதை மாதிரியே இருக்குது. ஒரு சந்தேகத்தில் இருக்கார் தளபதி. கடைசியாக அந்த ஊர், அந்த தெரு, அந்த வீடும் இவரின் வீட்டுக்கிட்ட இருக்குது. இதை பார்த்த தளபதி யோசிச்சுட்டே இருக்கார். கடைசியாக அவர் வீட்டு வாசலில் வாகனம் போய் நிற்கிது. அப்போது அந்த நண்பன் சொல்கிறான், இந்த வீட்டுக்குள்ளே தான் அந்த அழகான பெண்மணி இருக்கான்னு சொல்கிறான். உடனே சந்தேகப்பட்ட கணவர் டக்குன்னு கதவை உடச்சிட்டு உள்ளே போய் பார்க்குறாரு. கொச்சிஷா கொன்னா வேறு ஒரு ஆணுடன் உடல் உறவில் இருக்கிறத பார்த்துடுறாரு. உடனே கோபம் வந்து இப்படி எனக்கு துரோகம் பண்ணிட்டியன்னு கேட்குறாரு. அதற்கு அவளோ, இல்லைங்க, நீங்கள் போர்க்களத்தில் இறந்து போயிட்டீங்கன்னு சொன்னாங்க, அதனால தான் என்னோடய வாழ்க்கைக்கு இப்படி பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்கிறான். உன்னோட அழகை வச்சுட்டு தானே நீ இப்படி பண்ணுற அப்படின்னு கோபத்தில் வீட்டில் இருந்த கத்திரியை எடுத்து கொச்சிஷா கொன்னாவின் வாயை காது வர கட் பண்ணி விட்டுறாரு. அதற்கு பின் தளபதி அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு. இந்த கொச்சிஷா கொன்னா வாயிலிருந்து ரத்தம் சொட்ட சொட்ட அழுதுகிட்டே இருக்கா. அப்போது அருகில் இருந்த வீட்டார் அவளை கூட்டிகிட்டு போய் மருத்துவ சிகிச்சை கொடுத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. திரும்பி இவ கண்ணாடியில் முகத்தை பார்க்கும் பொழுது அசிங்கமாக அருவருப்பாக இருக்குன்னு தற்கொலை பண்ணி இறந்து போயிடுறா கொச்சிஷா கொன்னா. அவள் இறந்து சில மாதங்கள்லே அவளது கணவரும் இறந்து போயிட்டாங்க. அவர் எப்படி இறந்தார்னு அந்த ஜப்பானிய மக்களில் பேசப்படுது அப்படின்னா, அவளது கணவரை கொச்சிஷா கொன்னா ஆவியாக வந்து கொன்னுட்டா அப்படின்னு சொல்லி பேசப்படுறாங்க. இந்த கொச்சிஷா கொன்னாவோட சாப்டர் 1700 க்ளோஸ் ஆகுது. பட் 1779 இந்த கொச்சிஷா கொன்னாவை மக்கள் மறுபடியும் பரவலாக பேச ஆரம்பித்தாங்க. இதற்கு என்ன காரணம்னா, ஜப்பான் நாட்டில் குறிப்பிட்ட கிராமத்தில் கடைகள் வசதி இருக்காது. ஸோ பக்கத்து கிராமத்துக்கோ இல்லைனா 2-3 தெருகள் தள்ளி போய் தான் வாங்குற மாதிரி இருக்கும். அப்போது ஒரு 6 மணி இருக்கும். ஒரு சின்ன பையன்கிட்ட அவனோட அம்மா கடைக்கு போய் இதை வாங்கிட்டு வா சாமின்னு அனுப்பி விடுறாங்க. அவனும் கடைக்கு போயிட்டு அந்த பொருள்களை வாங்கிட்டு வர்றான். கிட்டத்தட்ட 10 மணி ஆகியும் அந்த பையன் வீட்டுக்கு வந்து சேரலை. பயந்து போன அவங்க குடும்பத்தார் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்போது விசாரணையில் தெரிய வருது, இந்த பையன் பொருட்களை வாங்கிட்டு வீட்டுக்கு போகிற வழியில் எப்போதும் இவனை பார்த்தா நாய்கள் குலைக்காது. ஆனால் அன்றைய தினம் இவனை பார்த்த உடனே கடிக்க வர்ற மாதிரி பயமுறுத்திட்டே இருந்திருக்கு. அப்போ இவனுக்கு பின்னாடி யாரோ நிற்கிற மாதிரி தோணுதுன்னு சொல்லி பயத்தில் சின்ன பையன் திரும்பி பார்க்குறான். ஒரு பெண்மணி மாஸ்க் போட்டுட்டு கையில் கத்திரி வச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க. அந்த பெண்மணியோ இந்த பையனை பார்த்து ஏன்பா ஓடுற அப்படின்னு கேட்குறா.
ஆனால் அந்த பையன் பயத்தோடு ஏதோ சத்தம் கேட்குது, நாய் வேற குலைக்குது, அதான் எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்கிறான். பின்பு ஒருவேளை இந்த பெண்மணியை பார்த்து தான் அந்த நாய் குலைக்குதுன்னு யோசிக்கிறான். அதற்கு பின்பு எப்படியாவது இங்கேருந்து நம்ம தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறான். அந்த பெண்மணியும் தன்னோட மாஸ்கை எடுத்துகிட்டு நான் அழகாக இருக்கேனா அப்படின்னு கேட்குறா. இவனும் பயத்தில் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அழுதுட்டு என்னை விடுங்க ஆண்டி, நான் வீட்டுக்கு போகணும், என்னை விடுங்க ஆண்டி அப்படின்னு அழுகிறான். அப்போவே அந்த பையனை கொன்று கத்திரியை வச்சு வாயை காது வரைக்கும் கட் பண்ணி விட்டுட்டு வேறு ஒரு இடத்துல தூக்கி அந்த பையனை எரிஞ்சிட்றா. கிட்டத்தட்ட இந்த பையன் அவன் இருந்த இடத்துலேருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி போய் அவனோட பாடியை போலீஸார் ரெக்கவர் பண்ணி எடுத்துருக்குறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பையனோட குடும்பத்தார் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சுருந்தாங்க. அதனால் இந்த கேஸை காவல்துறை தொடர்ந்து விசாரிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அதில் தான் இந்த குச்சிஷா கொன்னாவை பற்றிய சில குறிப்புகள் கிடச்சிருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதற்கு பின்பு ஜப்பானிய மக்கள் ஒரு சிலர் இந்த பொண்ணை அடிக்கடி ஒரு பார்க்கில் பார்த்ததா சொல்கிறாங்க. அவள்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்ததாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு பின்பு காவல்துறை இனி யாரும் தனியாக போக வேண்டாம், கூட்டமாக போங்க, எங்கே போனாலும் சேர்ந்து போங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பெண்கள், ஆண்கள், குழந்தைகள்னு வாய்ப்பகுதி காது வரைக்கும் கிழிக்கப்பட்டு பல உடல்கள் எடுக்கிறாங்க. காவல்துறைக்கும் இந்த கொலைகளை யார் தான் செய்கிறாங்கன்னு தேடிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சவாலாகவே இருக்குது. அந்த சமயத்தில் நோக்கான்னு ஜப்பானிய பெண்மணி குச்சிஷா கொன்னாவின் கதைகளை படித்தும் கேட்டும் அந்த பெண்மணியை எப்படியாவது சந்திக்கணும், பார்க்கணுன்னு ஆர்வத்தில் கிளம்பி போடலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. அவங்க கிளம்பும் போது தன்னோட நண்பர்கள்கிட்ட கேட்குறாங்க, நீங்களும் வரீங்களாடி அப்படின்னு. அதில் பல பேர் நான் வரல, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 2 பேர் மட்டும் நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவளை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. அப்போது 3 பேரும் சேர்ந்து பார்க்குக்கு போகிறாங்க. அங்கே ஏன் போகிறாங்கன்னா, அங்கே தான் அடிக்கடி அந்த குச்சிஷா கொன்னாவை நிறைய பேர் பார்த்ததா சொல்லியிருக்கிறாங்க. இவங்க 3 பேரும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு பார்த்துட்ருக்காங்க, இன்னும் வரலையேன்னு. யோசித்த அந்த கொஞ்ச நேரத்தில் அந்த 3ல் 2 பொண்ணுங்க நாங்கள் போகிறோம், எங்கள் அப்பா அம்மா தேடுவாங்க அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க. அதில் அந்த கொன்னா மட்டும் இன்றைக்கி எப்படியாவது கொச்சிஷா கொன்னாவை பார்க்கணுன்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா அந்த பார்க்கில். அப்போது அந்த பார்க்கில் இருக்க கேட்டை ஒரு பொண்ணு க்ராஸ் பண்ணி வராங்க. அந்த பொண்ணு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்காங்க, ஆனால் மாஸ்க் போட்டிருக்காங்க. அப்போது இந்த நோக்கா பொண்ணு என்ன நினைக்கிறா அப்படின்னா, ஒருவேளை இவங்க தான் கொச்சிஷா கொன்னாவாக இருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்கிறா. அந்த பார்க்குள்ளே மாஸ்க் போட்டு நடந்து வந்த அந்த பெண்மணி டக்குன்னு நோக்கா கிட்ட வந்து நிற்கிறா. வந்து நின்னவ நான் அழகாக இருக்கேனா அப்படின்னு கேட்குறா. கேட்ட உடனே நோக்காவுக்கு ஒரு யோசனை வருது. நிறைய பேர் இந்த கொச்சிஷா கொன்னா கிட்டேருந்து தப்பிச்சு வந்தவங்க நான் அழகாக இருக்கேனான்னு அவள் வந்து நம்மளை கேள்வி கேட்பா. கேட்கும்போது நம்ம நீ அழகாக இருக்க, அழகா இல்லை அப்படின்னு 2ல் எது சொன்னாலும் நம்மளை கொன்னுருவா. ஸோ அவள் மண்டையை குழப்புற மாதிரி ஒரு வார்த்தையை கேட்கணும். அதாவது நீ அழகாக இருக்கியான்னு நான் அப்புறம் சொல்கிறேன், நான் அழகாக இருக்கேனா அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்கணும். கேட்டால் குச்சிஷா கொன்னா அந்த வார்த்தையை யோசிச்சுட்டு குழம்பி போயிடுறா. அதனால் அவள் அந்த யோசிக்கிற கேப்பில் நம்ம தப்பிச்சு வந்துடலாம் அப்படின்னு நிறைய பேர் பரவலாக பேசிகிட்டு இருந்தது நோக்காவுக்கு ஞாபகம் வருது. அப்போ நோக்கா கொச்சிஷா கொன்னா கிட்ட நான் அழகாக இருக்கேனா அப்படின்னு கேட்குறா. கேட்கும்போது நோக்கா அந்த கொச்சிஷா கொன்னாவை கவனிக்கிறத பார்க்கும்போது கொச்சிஷா கொன்னா ஒரு மாதிரி தலையை சொரிஞ்சிட்டு யோசிக்கிறா. அந்த டைமில் அந்த பார்க்குக்குள்ளார ஒரு 2 பேர் நடந்து வர்றாங்க. அவங்க ஒரு தம்பதியர்கள். நடந்து வந்தவங்க அங்கே இருக்க ஸ்டோன் பெஞ்சில் உட்காடுறாங்க. ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தா குச்சிஷா கொன்னா நோக்காவோட வாயை பொத்திட்டு தன்னோட கையில் கத்திரியும் வச்சுருந்துருக்குறா. இந்த நோக்கா எவ்வளவோ சத்தம் கொடுத்து பார்க்குறா, ஆனால் கத்த முடியலை. ஏன்னா வாயை நல்லாவே பொத்திட்டா. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த தம்பதியர்களுக்கு முணங்குற சத்தம் கேட்குது அப்படின்னா அங்கே இங்கே சுற்றி பார்க்குறாங்க. சுற்றி பார்க்குற கேப்பில் நோக்கா குச்சிஷா கொன்னாவோட கையில் இருக்கிற கத்திரியை டக்குன்னு பிடுங்கி அவளோட தொடைப்பகுதியை கிழிச்சிட்டு வேகமாக இந்த தம்பதியர்கள்கிட்ட வரா. இவங்கக்கிட்ட வந்து நின்று பார்க்கும்போது என்னன்னு கேட்கும்போது இந்த மாதிரி குச்சிஷா கொன்னா அங்கே இருக்கா, அவள் தான் என்னை வாயை பொத்தி வச்சுருந்தா, நான் அவகிட்டேருந்து தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்னு நோக்கா சொல்லியிருக்கா. அந்த பார்க்கில் இருந்த ஆண்மகன் அங்கே இங்கேன்னு எல்லா இடமும் தேடுறான். குச்சிஷா கொன்னா அங்கே இல்லை. அப்போது அந்த பார்க்குக்கு வெளியில் பயங்கரமான ஒரு சத்தம் கேட்குது. அது என்ன சத்தம்னு பார்த்தா ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் கவுந்து கிடக்குது. இதை பார்த்த 3 பேருமே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸாரும் அங்கே வந்து பார்க்குறாங்க. இதை பார்த்த போலீஸாருக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது, அதிர்ச்சியாகவும் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி தான் நிறைய கொலைகள் செய்யப்படுது. ஸோ இதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு போலீஸார் ரொம்ப தீவிரமாக அங்கன்னு போலீஸ் மறைமுகமாக இருந்து எப்படியோ ஒரு வழியாக அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிடுறாங்க. அதாவது மாஸ்க் போட்டு கொலை செய்கிற அந்த பெண்மணியை பிடிச்சதுக்கப்புறம் போலீஸாரோட விசாரணையில் என்ன தெரிய வருது அப்படின்னா, குச்சிஷா கொன்னா 1700லே இறந்துட்டாங்க. அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்களோட ஹிஸ்ட்ரியை படித்த இந்த பொண்ணு ஒரு சில டாக்டர்கள்கிட்ட போயிட்டு தன்னை வாயை காது வரையும் கிழித்து
சர்ஜரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாஸ்க்கை போட்டு தான் தான் குச்சிஷா கொன்னா அப்படின்னு சொல்லி எல்லார்த்தையும் கஷ்டப்படுத்திட்டு கொண்டுட்டு இருந்திருக்கிறாங்க. அதற்கு பின்பு காவல்துறை சட்டப்படி அந்த பொண்ணை தூக்கி ஜெயிலில் போட்டுறாங்க. ஜப்பானிய மக்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி குச்சிஷா கொன்னாவோட பேரில் ஒரு பொண்ணு தான் இந்த கொலைகளை செஞ்சுட்டு இருந்தா, யாரும் பயப்பட வேணாம், அவளை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி. அதற்கப்புறம் தான் ஜப்பானிய மக்களுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருந்தது, பயம் கொஞ்சம் விலகி இருந்ததுன்னு சொல்லப்படுது. இந்த கொச்சிஷா குன்னாவின் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லி நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். ஓகே கைஸ், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற பதிவுகள் உங்கள் கண் பார்வைக்கு வரும். ஓகே கைஸ், இந்த ஸ்டோரி இதோடு முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஒரு ஸ்டோரியில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் நித்யா.